திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர் ஜோதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கனிக்கிழிப்பை, குரங்கனில் முட்டம், சோழியநல்லூர், கீழ்நாயக்கன்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கியம் ஊராட்சி வல்லகுண்டாபுரம் பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ஈரா ஜெயராமகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி தலைமையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கோரப்பட்டது. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள கிராம பெண்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் பங்கேற்று ஈரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்ட திமுக செயலாளர் தேவராஜ் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆலங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பீம்குளம், நாயக்கனூர், கிருஷ்ணாபுரம், நரசிங்கபுரம் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் நல்லதம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட அவ்வை நகர், வேலன் நகர், ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரைக்கு சென்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் நல்லதம்பி திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினார். மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி அமைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நகர செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தொகுதிக்குட்பட்ட மேட்டுக்குப்பம், எழில் நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு சென்று ஃப்ரைட் ரைஸ் போட்டு தந்து கடை ஊழியரிடமும் உரிமையாளர்களிடமும் வாக்கு சேகரித்தார். மேலும் வேட்பாளருக்கு வீரவால் வழங்கியும் வெற்றியின் அடையாளமாக வேல் வழங்கியும் ஆள் உயர மாலை அணிவித்தும் இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் சிந்தனை செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னக்குப்பம், கடலூர், பெரியகுப்பம், கடலூர் ஆழிக்குப்பம், அடையாளச்சேரி, கூவத்தூர், கானாத்தூர், தட்டாம்பட்டு, நெற்குணப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் KSR கார்த்திகேயன் தலைமையில் பானை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாரிவள்ளல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புள்ளம்பாடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வாக்கூடலூர், வந்தலை, சிறுவயலூர், காணக்கிளியநல்லூர், தாப்பாய், வரக்குப்பை, சிறகளப்பூர், நல்லூர், தெரணிபாளையம், ஊட்டத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது கிராம மக்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி திமுக வேட்பாளர் அமுலு பொன்மலர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒன்றிய செயலாளர் பொன் சிவகுமார் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கீனார், முன்னூத்திக்குப்பம், தச்சூர், தேவதூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக மாவட்ட துணை செயலாளர் தினகரன், மாவட்ட கவுன்சிலர் ராஜாராம், கிருஷ்ணா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் நாகஜோதி கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வத்தலகுண்டு வடக்கு, தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் நாகஜோதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இல்லத்தரசிகள் திட்டத்தில் பெண்கள் பெறப்போகும் பயன்கள் குறித்து எடுத்துரைத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஒன்றிய செயலாளர்கள் முருகன், கனிக்குமார், கனகதுரை, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி மேற்பார்வையாளர் முத்துப்பாண்டி மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சந்திரசேகர் வாக்காளர்களிடம் நேரில் ஆதரவு திரட்டினார். மஞ்சக்குப்பம், பாரதி ரோடு, நேதாஜி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் சந்திரசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன், திமுக மாநகர செயலாளர் ராஜா, மேயர் சுந்தரி ராஜா மற்றும் கடலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரங்கமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயராமகிருஷ்ணன் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டிப்பட்டி ஊராட்சி மற்றும் சர்க்கார்புதூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான கே. ஈஸ்வரசாமி தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்றிய பாஜக அரசுடன் கைகோர்த்துள்ள அதிமுக தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவதாக ஈஸ்வரசாமி எம்பி குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதியழகன் எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பள்ளி, குட்டூர், கப்பல்வாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு எந்த பணியும் செய்யாமல் வாக்கு கேட்டு வரும் அதிமுக கூட்டணி கட்சியினரை வாக்காளர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராயபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கானை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் பழைய ஆடுதொட்டி பகுதியில் நடைபெற்றது. ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் வாபி சுரேஷ் தலைமையில் ஐட்ரி மூர்த்தி எம்எல்ஏ, கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் கூட்டத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வேட்பாளர் சுபேர்கான் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதனுக்கு ஆதரவாக திமுகவினர் தலைவர்கள் வேடமிட்டு வாக்கு சேகரித்தனர். அண்ணாநகர், நாஞ்சிக்கோட்டை பகுதிகளில் திமுக வேட்பாளர் சன் ராமநாதனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் டி.கே.ஜி. நீலமேகம் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் வேடமிட்டு வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட தேவராயம்பாளையம், இஸ்லாமிய குடியிருப்பு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து சாமந்தங்கோட்டை, கவுண்டம்பாளையம், காசிகவுண்டன்புதூர், வேலாயுதம்பாளையம், வெங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே.எம். ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பேரகனி, நெடுகுலா, எஸ்கைகாட்டி, குயின்சோலை, கூட்டாடா போன்ற மலை கிராமங்களில் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக குயின்சோலை பகுதியில் உள்ள அதிமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். பிரச்சாரத்தின் போது அரசு கொறடா ராமச்சந்திரன், கீழ்கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பீமன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது தீவிர வாக்கு சேகரித்தார். ஊத்துக்குழியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பறை இசைத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பறை இசைத்து பொதுமக்கள் மத்தியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாதவரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மாதவரம் சுதர்சனம் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் மேட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்து திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து தணிகாசவ நகர், பொன்னியம்மன் மேட், கற்பகம் நகர், பிரகாஷ் நகர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சங்க நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செஞ்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட செஞ்சி கிழக்கு ஒன்றியம், அத்தியூர், கொசப்பாளையம், தச்சம்பட்டு, கீழ்நெல்லிமலை, நடுநெல்லிமலை, மூலநெல்லிமலை ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் மற்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சியில் தோழமை கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கோபிநாத் பழனியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் சு. முத்துசாமி பங்கேற்று பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். கே.இ. பிரகாஷ் எம்பி, ஈரோடு கிழக்கு தொகுதி பார்வையாளர் செந்தில்குமார், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீடு வீடாக வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர்.